ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. இப்போ ரீசெண்டாக அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஃபிலிம்ல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட், முக்கியமான லீக் கிடைச்சிருக்கு. ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமான ஒரு லீக் இது. அது என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு படத்தை பற்றி கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான அப்டேட், அந்த லீக் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். தென் நேற்றுக்கே வார் 2 ட்ரெய்லர் வந்தது, ஐ மீன் இனிஷியல் டீசர் வந்தது. அதோட பிரேக் டவுன் நம்ம போட்டுருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட், இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் ஸ்கேல் ப்ராஜெக்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் ஃபிலிமா இது இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சது. இந்த படத்தோட இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அது மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கூட அது சொல்லலாம். அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு சில லீக்ஸ் படி இந்த படத்தில் வந்து பீரியாடிக் போர்ஷனும் இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக் போர்ஷனும் இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் வேற பிளானட்டுக்கு போற மாதிரி அந்த மாதிரி பிளானட்டரி மூவியாவும் இருக்க போகுது. டோட்டலி இது வந்து சைஃபை தான், பல ஸ்டோரி இதுல வந்து போகுது அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் கிடைச்சிருந்தது இனிஷியலா. அதை நம்ம பேசியிருந்தோம். அப்ப இதுல இருந்து டபுள் ரோலா இல்ல ட்ரிபிள் ரோலா அப்படின்ற அந்த ஒரு கான்ட்ரவர்சி நம்ம வந்து அப்பவே போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அட்லியோட பாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டியூல் ரோலா இருக்கும், இல்ல ட்ரிபிள் ஆக்ஷன், டபுள் ஆக்ஷன், அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கும். அது வந்து அவரோட சிக்னேச்சர் அப்படின்ற மாதிரி. லைக் ஜவான், அதுக்கப்புறம் மெர்சல், அதுக்கப்புறம் பிகில், தெரி, இதுல எல்லாத்துலயுமே டபுள் கேரக்டர், இது வேற கேரக்டர், அது வேற கேரக்டர், இல்லைன்னா ஒரு அப்பா 2 பையன். ஸோ இந்த மாதிரியான அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட்லேயே தான் அவரோட படங்கள்லாம் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு. அந்த ஒரு பட்சத்தில் இந்த ஒரு படத்துலேயே 3 வெர்ஷன் அட்லியே நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று மேபி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு பீரியாடிக் போர்ஷன்ல காட்டுற மாதிரியான ஒரு அல்லு அர்ஜுனா வந்து இருக்க போறாரு. அதுக்கு அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்கா, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல ஏன் இதை விட இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சூட்ல போட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கலி ஒரு ஹையான ஒரு வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அல்லு அர்ஜுன் வெர்ஷனா ஒரு அல்லு அர்ஜுன் இருக்க போறாரா. தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ரீசன்ட் லீக்ஸ் படி அனிமேட்டட் அல்லு அர்ஜுன் ஒரு கேரக்டர் இருக்க போதான். அதுவுமே த்ரூ அவுட் ஃபிலிம்ல வரப்போதான். லைவ் ஆக்ஷன் தான், எல்லாமே லைவ் ஆக்ஷன்ல தான் போய்கிட்டு இருக்கும் இந்த படத்துல. பட் பர்டிகுலர் ஒரு அல்லு அர்ஜுன் மட்டும் வருமா, அது வந்து டோட்டலி அனிமேட்டடா இருக்குமா, அப்படியே அல்லு அர்ஜுன் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. பட் அந்த ஒரு அல்லு அர்ஜுன் மட்டும் அனிமேட்டடா இருக்கும், மத்தவங்களாம் லைவ் ஆக்ஷன்ல இருப்பாங்க. அது வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்த அல்லு அர்ஜுனா. இப்போ மார்வல் எல்லாம் அப்படி காட்டுறாங்க, லைவ் ஆக்ஷன் யூனிவர்ஸ், அனிமேஷன் யூனிவர்ஸ், பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அந்த மாதிரி கான்செப்ட் எதுவும் கூட்டு வராங்களா, இல்லனா இது வந்து இன்டர்ஸ்டெல்லார்ல ஒரு அசிஸ்ட் ரோபோட் மாதிரி ஒன்று வரும்ல, அது மாதிரி இவங்க ஏதோ அசிஸ்ட் ரோபோட் அப்படின்ற மாதிரி இவரே ஏதாவது அல்லு அர்ஜுனே அவரை மாதிரி ஏதாவது செஞ்ச ஒரு ரோபோட்டை கூட்டு வராரா, என்ன ஏது எந்த ஐடியாவும் இல்லை. பட் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி அனிமேட்டட் வெர்ஷன் அல்லு அர்ஜுனே த்ரூ அவுட் ஃபிலிம்ல அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்க போதான். எல்லாமே லைவ் ஆக்ஷன்ல போயிட்டு இருக்குமா, பட் இந்த கேரக்டர் மட்டும் அனிமேட்டடா இருக்குமா. அதுக்கு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. ஆல்ரெடி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் ஹெவியா இருக்கும், நமக்கே தெரியும். அதனால தான் ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் வந்து போய் இந்த ஒரு படத்துக்கான ப்ராஜெக்டை வந்து சூப்பரா எடுத்து எல்லா பிளானையும் சூப்பரா போட்டு அசம்பிள் பண்ணி சூப்பரான ஒரு ப்ராஜெக்டா இப்பவே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஹோப்பை கொடுத்துச்சு. அந்த ஒரு ஹோப்பை கொஞ்சம் கூட கலைக்காத விதத்துல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட் அண்ட் ஐடியாஸை கேட்கும்போது ஹைப்பு தான் கூடுது. அப்படி பார்க்கும்போது யோ அட்லி பார்த்து பண்ணியா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இது கேட்கும் போதே ரொம்ப கிரேசியா இருக்குல்ல. இது மாதிரிலாம் இந்தியாவில் படம் வந்ததே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு, ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. லைக் அனிமேஷன் கேரக்டர்னு ஒன்று கூடயே சுத்தம், பட் ஹீரோவே அனிமேஷன் வெர்ஷன் பண்ணி ஒன்று அது வந்து த்ரூ அவுட் ஃபிலிம்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அன்பே சிவம்ல இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் அந்த போர்ஷன் மட்டும் ஃபுல்லாகவே அனிமேஷன் வேர்ல்டாவே அது மாதிரி அனிமேஷன் கேரக்டராகவே அது ஒரு சின்ன பார்ட் மாதிரி வரும். பட் லைவ் ஆக்ஷன்ல இது மட்டும் துண்டா அனிமேஷனா சுத்தும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே லைவ் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க, ஃபைட் சீக்வன்சஸ் மேபி இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரியாக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப புதுசு.
இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி மண்டே போட்டு குழப்புற மாதிரி தான் இருக்கு. யோ அட்லி என்னையா பண்றதோ பெருசா பண்ற போல அப்படின்ற மாதிரி மல்டிவர்சல் கான்செப்ட் இறக்கிட்டாரோ அதுக்குள்ளாட்டி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆல்ரெடி நம்ம பயலுக்கு இன்டர்ஸ்டெல்லர் ரீரிலீஸ் பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் கேட்டிருந்தாங்க. இது போதாதுன்னு இப்போ இதெல்லாம் வேற வருதா, அப்போ அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தியாடா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டி மேனஸ் பார்த்தியா, அதுக்கப்புறம் மார்வலில் இருக்கக்கூடிய மல்டிவர்சல் டைம்லைனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா, அதனால தான் இப்போ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. பட் ஒரு ஐடியாவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை படத்தில் இது உண்மையிலேயே நடக்குதுன்ற பட்சத்தில் நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லிங் பாயிண்டாக இருக்கும் இந்த ஒரு விஷயம். முக்கியமாக கிட்ஸை சூப்பராக கவர் பண்ணலாம். இதை வச்சு வேற லெவலில் ப்ரொமோஷன் பண்ணலாம். லைக் மர்ச்சண்ட் அது இதுன்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தியேட்டர் வாசல் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நிப்பாட்டி செல்ஃபி அடிக்க வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லவா வேணும். பிரிச்சு எடுத்துருவானுங்க 1000 கோடி அகைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆல் ஓவர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டானுங்க. இப்போ இறங்கி அடிக்கிறது தான் வேலை நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தோட இனிஷியல் ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. தென் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.